நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். இப்போ செவ்வாயோட பெயர்ச்சி நடக்கு. அப்போ செவ்வாய் பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயானவர் யார்? செவ்வாய் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் செவ்வாயோடைய செயல்பாடு என்ன, செவ்வாயோடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு முதலிடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் 8ஆம் இடம் தான் ரகசியங்கள் மற்றும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான ரகசியங்களும் 8ஆம் இடத்தில் புகைந்திருக்கும். அந்த புதையல் மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத நம்ம உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய சுய ஜாதத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பை வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்களகாரகன் என்று அர்த்தம். ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் உறுதியாக இருக்கணும். செவ்வாயோடைய பார்வையோ அல்லது செவ்வாயோட அந்தரமோ செவ்வாயோடைய புத்தியோ திசையோ ஏதோ ஒன்று நடந்தால் தான் இயல்பாகவே நம்ம வீட்டில் ஒரு மங்களகரம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயை நம்ம நாடி முறைப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செவ்வாய் தான் பெண்களின் ஜாதகத்தில் கணவராக கருதப்படுகிறார். நாடி முறைப்படி ஒரு பார்ப்போம். ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா நாடி முறைன்னு இருக்குது. இப்போ பிறகுநந்தி நாடி. ஸோ இந்த முறைப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் பார்த்திங்கன்னா கணவர், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால், செவ்வாய் சிறப்பாக இருந்தால், தன்னுடைய லக்னத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். ஒருத்தர் பல வருஷமாக விவசாயம் பார்க்காரு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக விவசாயம் பார்க்காருன்னா செவ்வாய் அவருக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் பூமிகாரனாக வருவதே செவ்வாய் தான். அதே போல் நம்மளுடைய உறவு முறையில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரியை குறிக்கும் பாவகம் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எப்படி இருக்காரோ அதை வச்சு இளைய சகோதரன் உண்டா இல்லையா, அல்லது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடலில் அங்கங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள், நம்மளுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் தான் ஆளுமை கொள்வார். அதே போல் நம்ம இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தோட எலும்பு கூடு இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கக்கூடிய எலும்பு கூடுகள். ஸோ அது செவ்வாயுடைய காரகத்துவத்தை சார்ந்தது. அதே போல் நம்மளுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, தலையோட மண்டை ஓடு, அதுவுமே செவ்வாயோட ஆதிக்கம். இந்த வண்டி வாகனங்களை வேகமாக போய் பட்டுன்னு அடிபட்டால், தலையில் அடிபட்டால் அடுத்த செகண்டே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த மண்டை ஓடு உடஞ்சிருச்சுன்னா டோட்டலாக இவ்வாறு ஃப்ளாஃப் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அப்போ அந்த செவ்வாயோடைய காரகத்துவத்தை வைத்து தலையில் அடிபடுமா அடிபடாதா அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நம்ம அன்றாடம் சாப்பிடும் விவசாயம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் செவ்வாயோட காரத்துவம். என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கண் திருஷ்டிக்கு தேங்காய் உடைப்பாங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறதா தேங்காய் பழம் உடைச்சி பழம் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அது செவ்வாயோடைய காரத்துவம். பழம் வைக்கிறது குருவோட காரத்துவம். ஸோ இந்த இணைவுகளை நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். இஞ்சியுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக கருதப்படுது. ஸோ இப்படி நம்மளுடைய மிக முக்கியமான விஷயங்கள், நம்மளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுமே செவ்வாயுடைய காரத்துவம் இருக்கிறது. அதனால தான் யாரெல்லாம் சீருடை அணிந்து வேலை பார்க்குறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய செயல்பாடுகள், அவங்க வேலைக்கு உள்ளே ஜாயின் பண்ணும்போது செவ்வாயோடைய அந்தரம் தசாபுத்தி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தரமோ தசாபுத்தியோ
அல்லது கிரகங்கள் ரீதியாக ஒரு தொடர்பு கட்டாயமாக இருக்கும். அப்போது தான் அவங்க அந்த சீருடை சார்ந்த பணிக்கு போக முடியும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இப்படி மிகப்பெரிய வல்லமை கொண்ட செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதியாக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி மற்றும் கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி தான் செவ்வாய். அப்போ 3க்கும் 8க்குரிய அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கேதுவுடன் இணைந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? அவர் பார்வை எங்கெல்லாம் உழுதுன்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்ற செயல்பாடு மூலமாக உழுது. ஸோ கன்னி ராசிக்கு இப்போ தான் ஏன் கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, போராட்டம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, எல்லா விஷயங்களையும் மாற்றம் கிடைக்க போது, கேது வெளியே போயிட்டாருன்னு சொன்னீங்க. இப்போ செவ்வாய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் வைக்கலாம். கன்னி ராசிக்கு உறுதியாகவே பொருளாதார விஷயங்களில் மாற்றம் உண்டு, நிம்மதியான தூக்கம் உண்டு. ஓகேவா? ஸோ நிம்மதியான தூக்கம்னா கொஞ்சம் வேகமாக தூங்குனா நிம்மதியான தூக்கம், அதான் முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் 11ஆம் இடத்துலேருந்து 12க்கு வந்திருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்துலேருந்து 12க்கு வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 3க்குரியவன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 8க்குரியவன் தான் செவ்வாய். கெட்டவன் கெட்டிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ராஜயோகத்தை அணிவிக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டாக போகிறது. உங்களுடைய முயற்சி விஷயங்களில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நினச்ச விஷயத்தை இனிமேல் முடித்து வைப்பதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. அதே போல் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குறைவு ஏற்படும். கடன் ரொம்ப இருக்குது, லாக் ஆகிட்டேன், கடன் அடைக்கவே முடியலைன்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்பா வழி உறவான தாத்தா சொத்து, தாத்தா சம்மந்தப்பட்ட ஒரு உறவுகள் மூலமாக உங்களுடைய கடன் சுமை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றன. கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிங்கன்னா செவ்வாய் சனிய பகவானை பார்க்குறதுனால கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நடத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் சனியும் 7ஆம் இடத்துல அமர்ந்தாலோ இல்லை 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டாலோ இல்லை 8ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டாலோ மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்து அப்படிங்கிறத இன்டிமேஷன் பண்ணுவார். ஸோ நீங்கள் கவனமாக பொருத்தம் நல்லா இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபேமிலியை பிடிச்சிருக்கு, ஜாதகத்தில் ஜாதக ரீதியாக பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்காங்கிறத நல்லா விசாரித்து தான் கல்யாணம் முடிச்சிக்கணும். ஸோ அதில் ஏதாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருமணம் தடை ஏற்படும் என்பது உண்மை. ஸோ நீங்கள் ப்ராப்பராக பக்காவாக விசாரிச்சுட்டு குழந்தைக்கு உங்களுடைய குழந்தைக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் வரன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை கிடையாது, திருமணத்தில் வெற்றி. ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் விட்டு கொடுக்க வேண்டாம், தள்ளி போட்டுருங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ செவ்வாய் பகவான் கேதுவுடன் இணைந்து 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ பின்னாடிந்து அடிக்கலாம், கன்னிராசிக்காரங்க சிறப்பாக இருக்காங்க, அவங்கள பின்னாடிந்து அடிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை செயல்படுத்துவாங்க. அந்த சிந்தனையை முறியடிக்க வேண்டும் என நினச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை போய் வழிபாடு செய்யுங்க. கால பைரவர் நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு வரந்தண்ணியும் நீங்கள் கரெக்டான முறையில் வழிபாடு செஞ்சீங்கன்னா வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பது உண்மை.